வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து பாலிட்டி புக் பேக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கும் நம்ம பாலிட்டியோட புக் பேக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதன்படி இன்னைக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த பார்லிமெண்ட் ஹவுஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன்டு பை பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட். 2 பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் தான் நம்ம பார்லிமெண்ட் ஹவுஸை வந்து டிசைன் பண்ணுது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எட்வின் ப்ளூட்ஹென் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் 1912-13 டிசைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை நமக்கு பிடிச்சி போய் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ ஆரம்பிச்சோன்னா 1921 ஆரம்பிச்சு 1927 முடித்தோம். பார்த்தீங்கன்னா, இப்போ எட்வின் ப்ளூட்ஹென் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்கிடெக்ட். இவங்க வந்து இந்தியாவில் என்னென்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கேட் டிசைன் பண்ணவங்க இவங்க தான். ராஷ்டிரபதி பவன் டிசைன் பண்ணது, அப்புறம் ஹைதராபாத் ஹவுஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட். ஸோ வந்து 4 பில்டிங் வந்து இவங்க கண்ட்ரோல்ல, இவங்களோட தலைமையில தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹெர்பர்ட் பேக்கர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கா சார்ந்த ஒரு ஆர்கிடெக்ட். இவங்க வந்து நம்ம இந்தியாவில் வந்து டிசைன் பண்ண ஒரு பில்டிங் அப்படின்னா இது ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ வந்து பார்லிமெண்ட் வந்து இட பற்றாக்குறையினால இப்போ புது பார்லிமெண்ட் நமக்கு பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்பந்தமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் நம்ம இந்தியாவில் வந்தது, அதை பில்ட் பண்றதுக்கு ஆன டிசைனை வந்து டிசைன் பண்ணது இவங்க தான், எட்வின் ப்ளூட்ஹென் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். அவங்க நமக்கு வந்து நியூ பார்லிமெண்ட் வந்து 2022 ஓபன் பண்றதா வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 𝗬𝗏𝗍 வாஸ் தி சிஸ்டம் ஆஃப் voting followed during the சோழா பீரியட் இன் தமிழ்நாடு. 𝗬𝗏𝗍 சிஸ்டம் அப்படின்றது வந்து நம்மள அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு லீடரை வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் 𝗬𝗏𝗍 சிஸ்டம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து எப்போ வந்து தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, 9th செஞ்சுரியில இருந்து 16th செஞ்சுரி வரையும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது நடைமுறையில இருந்திருக்கு. முக்கியமா வந்து சோழா பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து நூற்றாண்டு கணக்குல கேட்டாங்கன்னா 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை நடந்திருக்கு. இதுக்கு வந்து சாட்சியாக ஆதாரங்களாக வந்து நமக்கு வந்து 3 கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, உத்திரமேரூர்ல இருக்க ஒரு கல்வெட்டு தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து யாரோட பீரியட்ல அந்த கல்வெட்டு வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பராந்தகன் அப்படின்ற அந்த அரசனோட காலத்துல வந்து அந்த கல்வெட்டு வச்சிருக்காங்க. அவங்க காலத்திலயும் 𝗬𝗏𝗍 இருந்தது அப்படின்னு அந்த கல்வெட்டு மூலியமா நமக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, we celebrate National Voters Day on 25th January in India. நம்ம இந்தியாவில் வந்து ஓட்டர்ஸ் டே, நேஷனல் ஓட்டர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணீங்கன்னா 25th ஜனவரி. ஸோ வந்து கொஸ்டின் வந்து நமக்கு ரைஸ் ஆகும், ஏன் வந்து ஜனவரி 25th தான் செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னா, ஜனவரி 25th நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணணும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1950 ஜனவரி 25th அன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அந்த கமிஷன் ஆரம்பிச்ச நாள். ஸோ அதோட நினைவாக தான் வந்து நாம வந்து இந்த ஓட்டர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது எப்போ இருந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 இருந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த வருஷம் வந்து ஜனவரி 25th நம்ம வந்து 11th நேஷனல் ஓட்டர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கிங் அவர் ஓட்டர்ஸ் எம்பவர்ட், விஜிலண்ட், சேஃப் அண்ட் இன்ஃபார்ம்ட் அப்படின்றதான் நம்ம இந்த வருஷம் நம்ம கொண்டாடின நேஷனல் ஓட்டர்ஸ் டேவோட தீமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து பார்லிமெண்ட்ல 2 ஹவுஸ் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து லோயர் ஹவுஸ், இன்னொன்று வந்து அப்பர் ஹவுஸ். அது பாருங்க, லோக்சபாவை தான் நம்ம லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா நாம வந்து டைரக்டா எலெக்ட் பண்ற பீப்புள்ஸ் வந்து லோக்சபாக்கு போவாங்க. சரிங்களா? அடுத்து ராஜ்யசபா பாருங்க, அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, மேலவை சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நாம எலெக்ட் பண்ண பீப்புள் மூலியமா எலெக்ட் ஆகி வராங்க இல்லையா, அவங்க தான் வந்து ராஜ்யசபால இருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லோக்சபா அப்படின்னு எழுதுவோம், இல்லை கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் எதுன்னு கேட்டா ராஜ்யசபான்னு எழுதும். ஓகேங்களா? டைரக்டா எலெக்ட் ஆகி போறவங்க லோக்சபாக்கு போவாங்க, எலெக்ட் ஆனவங்க மூலியமா எலெக்ட் ஆகி போறவங்க வந்து ராஜ்யசபா போவாங்க.
அடுத்து, ஹவு இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம டைரக்டா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எலெக்ட் பண்றது கிடையாது இல்லைங்களா. நம்ம வந்து எப்படி எலெக்ட் பண்றோம்னா, நம்ம எலெக்ட் பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு எலக்ட்ரோலர் காலேஜ் அப்படின்ட்டு இருக்கோம், அவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. The President of India is elected by the member of Electoral College. அந்த Electoral Collegeல யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 2 ஹவுஸ், பார்லிமெண்டோட 2 ஹவுஸ், லோக்சபால மெம்பர்ஸும் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸும் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும் இல்லைங்களா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். இங்க வந்து அசம்பிளி மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸ். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி, இந்தியாவோட யூனியன் டெரிட்டரிஸ், எல்லா யூனியன் டெரிட்டரியும் ஜாயின் ஆகுது. 1 or 2 வந்து டெல்லி, பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னொன்று எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ அந்த 3 யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான் வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா. ஆனா இதுல வந்து நாமினேட்டட் மெம்பர்ஸ்லாம் ஜாயின் ஆக மாட்டாங்க. இப்போ வந்து ராஜ்யசபால நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, லோக்சபால இருப்பாங்க, அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அந்த மாதிரி இருக்கிற நாமினேட்டட் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன்ல. ஒன்லி வந்து பீப்புளால எலெக்ட் ஆனவங்க மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்து, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஆர்டிகல் 31ல எப்போ டெலீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1978 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல டெலீட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் மேட் அ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A in part 12 of the constitution. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 31ல இருந்துச்சு, அதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணிட்டு அதை வந்து ஆர்டிகல் 300ல வந்து சேர்த்திருக்காங்க. அது வந்து பார்ட் 12 கீழே இருக்கு. சரிங்களா. எந்த அமெண்ட்மெண்ட் கேட்பாங்க, எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டியை டெலீட் பண்ணாங்க, டெலீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதுல 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல, இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, the Constitution of Jammu and Kashmir was adopted on 17th November 1957. ஓகேங்களா. ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா, நவம்பர் 17, 1957ல. அது வந்து எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 1958ல வரீங்க. கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 1957ல வந்து அடாப்ட் பண்ணாலும் அது எப்போ வந்து நடைமுறைக்கு வருதுன்னா 1958ல வருது. ஸோ வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிராண்ட்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு ஒரு தனி தகுதி வந்து இருக்கு. இந்தியாவிலே அது ஒரே ஒரு ஸ்டேட் தான் அப்படி இருக்கு. ஓகேங்களா. The directive principle of state policy and fundamental duties of constitution are not applicable to the நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியா இருந்தாலும் சரி, இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸா இருந்தாலும் சரி, அது வந்து ஜம்மு காஷ்மீருக்கு அப்படின்றது பொருந்தாது. அதுவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து பொருந்தாது. நாம போயிட்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது அப்படின்றது வந்து இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா அவங்களுக்குன்னு தனியா கான்ஸ்டியூஷன்ல அவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து தனியாவே இருக்கு. சரிங்களா. அடுத்து, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்ட். நான் சொன்னேன்ல, சில ஸ்டேட்ல வந்து கவுன்சில்ஸும் இருக்கும், சில ஸ்டேட்ல வந்து அசம்பிளிஸ் ரெண்டுமே இருக்கும். அசம்பிளிஸ் வந்து எல்லாத்துலயும் இருக்கும். பட் இந்த கவுன்சில் அப்படின்றது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது வந்து சில ஸ்டேட்ல இருக்கும், சில ஸ்டேட்ல இருக்காது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து 1986லயே வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அபாலிஷ் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்ற அந்த ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 நவம்பர் 1986ல நமக்கு வந்து நம்ம வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அந்த இதுல இல்லை, தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இல்லவே இல்லை. அப்படி வேணும்னா நம்ம எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வச்சிடணும். அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ஓகே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் திரும்ப வேணும்னா அவங்க வந்து வச்சுக்க சொல்லிட்டு நமக்கு வந்து அப்ரூவல் மாதிரி கொடுப்பாங்க, ரைட் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இல்லை, ரொம்ப நடைமுறையில இருந்துச்சு தமிழ்நாட்டில், பட் இப்போ இல்லை. 1986 அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, Magna Carta is the Charter of Right is issued by the King John of England in 1215 under pressure from the barons
This is the first written document relating to the fundamental right of citizen. ஃபர்ஸ்ட் வந்து குடிமக்களுக்கு வந்து உரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கினதே வந்து இவங்க கிங் ஜான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தது. எப்பன்னா 1215 1215 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாம எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் எழுதும் போது நமக்கும் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து எழுதி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பீப்புளுக்கு கொடுத்தோம். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல வந்து மேக்னா கர்ட்டா ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம எதை சொல்லுவோம்னா, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3ல இருக்கிற ஆர்டிகல் 12 to 35 வரையும் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லணும்னா மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நாம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து பீப்புளுக்கு சிட்டிசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தது கிங் ஜான் தான். ஓகேவா? அடுத்து the 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45 and made elementary education of fundamental rights under Article 21A. The amended directive requires the state to provide clearly childhood care and education for all children until they complete the age of 16. So வந்து 6 வயசு வரையும் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும். டில் தேர் கம்ப்ளீட் ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் வரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆர்டிகல் 45ல இருந்துச்சு. பட் அது வந்து எதா இல்லைன்னா மேண்டேட்டரியான எஜுகேஷனா இல்லை. கொடுக்குறவங்க கொடுத்தாங்க, பட் நிறைய பேர் வந்து அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து எஜுகேஷன் கொடுக்கல. ஸோ அதனால கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லிட்டு நமக்கு வந்து 2002ல 86th Amendment Act வரும்போது 45ல இருக்கிறத எடுத்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 21A நமக்கு ஆட் பண்ணாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி அது மூணுமே வந்து எங்கிருந்து எடுத்தாங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன். நம்ம கான்ஸ்டியூஷன்லயே அந்த 3 வார்த்தை இருக்கும், ஆனா ஸ்டார்டிங்ல இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்து அதை அமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது எங்கிருந்து எடுத்தான்னு பார்த்தா பிரெஞ்சு ரெவல்யூஷன். பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து எப்ப இருந்து இருக்குன்னா 1787ல இருந்து அவங்களோட கான்ஸ்டியூஷன்ல அவங்களுடைய சொசைட்டில வந்து அது இருக்கு, ஒரு லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு. பட் நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து அதுக்கப்புறம் அவங்கதான் வந்து நம்மளோட முன்னோடி, அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம எடுத்தோம். அது வந்து நம்ம ப்ரீஆம்பலம் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த ப்ரீஆம்பலம் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து வேணும்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னது வந்து நேரு தான். அதனால வந்து என்னதான் வந்து ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் வந்து இவங்க பிஆர் அம்பேத்கரா இருந்தாலும் ப்ரீஆம்பலம்க்கு யாரு வந்து எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் வந்து ஜவஹர்லால் நேரு தான் வருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காவலன் SOS ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எமர்ஜென்சில இருக்க யார் வேணாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பெண்கள் தான் இல்ல ஆண்கள், குழந்தைகள் அப்படின்னு எந்த பாகுபாடு இல்லாம யாரு வேணாலும் வந்து எமர்ஜென்சி டைம்ல இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அதை வந்து காவலர்கள் கிட்ட வந்து நம்ம வந்து கோரிக்கையா வைக்கலாம். சரிங்களா? இது வந்து ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இது வந்து அவங்களோட கண்ட்ரோல் ஃபுல்லா அங்க இருக்கும், கண்ட்ரோல் ரூம் போயிடும். ஸோ நம்ம வந்து என்ன உதவி வேணாலும் நம்ம வந்து எமர்ஜென்சி டைம்ல கேட்டாலும் நமக்கு வந்து இம்மிடியட்டா அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வரும். ஸோ அந்த ஆப் பேர் என்னன்னா காவலன் SOS ஆப். சரிங்களா? அடுத்து இது வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007ல இருக்கு. அதாவது வந்து குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோரை பார்த்துக்கிறது இல்லை, ஒரு வயசுக்கு மேல வந்து அவங்க பெற்றோரை வந்து அநாதை இல்லத்துல வந்து இல்ல முதியோர் இல்லத்துல வந்து சேர்த்து விட்டுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால 2007ல இது வந்து கொண்டு வராங்க. என்ன ஆக்ட் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. இது வந்து 2007ல பாஸ் பண்ணி அது வந்து ஒரு ஆக்டா கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? இதன் மூலியமா வந்து சீனியர் சிட்டிசன் எல்லாருக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். எல்லா குழந்தைகளும் வந்து பயப்படுவாங்க இந்த ஆக்ட் இருக்கிறதுனால. எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இந்த ஆக்ட் மூலியமா அவங்க முதியோர்களுக்கு வந்து ஒரு உரிமை கூட அவங்க வந்து இந்த ஆக்ட் மூலியமா அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேணுமோ அதெல்லாம் கூட அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுக்காகவே ஸ்பெஷல்லி வந்து லான்ச் பண்ண ஒரு ஆக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி, இவங்க வந்து 2004
2014 வந்து மலாலா அப்படின்ற பாகிஸ்தான்ல இருக்க ஒரு குழந்தை, ஒரு கேர்ள், அந்த கேர்ளோட சேர்ந்து இவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து இவங்களை பத்தி பார்ப்போம்ப்பா. கைலாஷ் சத்யார்த்தி வந்து ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் ரெசிபியன்ட் and the founder of 𝗪்ஹ்பந்த் adolescent and many other children rights organization founder இருக்காங்க. more than 86,000 childrens வந்து இவங்க வந்து வேலை செய்யறாங்க, சைல்ட் லேபரா இருக்காங்க, ஸ்லேவரியா இருக்காங்க அப்படின்ற குழந்தைங்களை வந்து காப்பாத்திருக்காங்க. அண்ட் 80,000 கிலோமீட்டர் லாங் குளோபல் மார்ச். ஸோ வந்து உலகம் ஃபுல்லா வந்து 80,000 வந்து ஒரு மார்ச் வச்சு சைல்ட் லேபருக்கு அகெயின்ஸ்டா ஒரு மார்ச் வச்சிருக்காங்க. அது எப்பன்னா 1998 which turned the world's attention towards the issue of child labor. ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து உலகத்துல ஒரு பெரிய அட்டென்ஷன் கொண்டு வந்தாங்க இவங்க சைல்ட் லேபருக்கு அகெயின்ஸ்டா. அதனால 80,000 கிலோமீட்டர் வந்து லாங் மார்ச் சைல்ட் லேபருக்கு அகெயின்ஸ்டா வந்து 1998 இவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இவங்க மூலயமா வந்து 86,000 சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு விடுதலை பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 2014 நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.